ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கோபி சொல்லவே மாட்டேங்கிறாரு. எவ்வளோ சொல்லி சொல்லாமல் இருக்கும்போது ராதிகா என்ன பண்ணுறாங்க, கடுப்படிச்சு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சொல்லியே ஆகணும் கோபி, இனிமேல் சொல்லாமல் இருந்தீங்கன்னா சரியாக வராது அப்படிங்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறாரு, எப்படிம்மா சொல்ல முடியும், அவள் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இதெல்லாம் சொல்லவே வேணாம், நீ சும்மா இரு அப்படிங்கும்போது உடனே ராதிகா என்ன பண்ணுறாங்க, இனியா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு வா, நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் கோபின்னு இதே பல தடவை சொல்கிறாங்க ராதிகா. ஆனால் கோபி சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த விஷயத்த. உடனே இது என்ன பண்ணுது, பாக்யா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாருமே சொல்லாதப்போ அவங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் இப்படியே இருங்க, உங்களுக்கு சொல்லலைண்டா சும்மா போங்க, நீங்கள் என்ன வீட்டை விட்டா போகிறீங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு. அப்போ ஆங்கிறார் இவர், முழிக்கிறார் கடந்துக்கிட்டு. முழிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, சரி போங்க அப்படின்ட்டு ஈஸ்வரி பாட்டி சொல்லுது, எல்லோரும் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கும்போது, இதை அப்போயே சொல்லியிருக்கலாம்னா பாட்டி, நான் குழந்தைய வேற மாடியிலே விட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஜென்னி சொல்லுது. ஜென்னி சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் போகிறாங்க, இருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லுது, நல்ல விஷயத்தை ஏன் இப்படி இழுத்தடிக்கிறீங்க, உங்கள் அப்பா மறுபடியும் அப்பா போகிறாருன்னு பட்டுன்னு போட்டு உடச்சிருது பாக்கியா. எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ இனியா கேட்குறாங்க, இதுக்கு தான் டாடி அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா குழந்தைய பற்றி, குழந்தைக்கு சின்ன குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்களா, வெக்கமா இல்லையா டாடி உங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, எனக்கே நாளைக்கு கல்யாணம் ஆகி நான் குழந்தை பெற்றுக்கிற நிலமையில இருக்கிற, நீங்கள் என்னண்டா உங்களுக்கு ஒரு குழந்தைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போயிட்டா அவள் இனியா. அடுத்தது எழில் சொல்கிறாரு, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு இந்த வயசில் போய் அங்கே குழந்தை பெற்றுக்குவாங்க, பேரம்பேத்தி எடுத்துட்டீங்க, இனிமேல் போய் குழந்தை பெற்றுக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா, மானசூடு சொன்னே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது செலியன் கேட்குறாரு, என்னப்பா இதெல்லாம் கூத்தடிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பண்ணுறது, அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லைடான்னு இது பண்ணுறாரு. என்ன இல்லைங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குப்பா, உங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு இதுங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. எல்லாம் கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க அமிர்தாவும் ஜென்னியும். அப்போ ஜென்னி கேட்குறாங்க செலியன்கிட்ட, ஏன் செலியா நான் ஒன்று கேட்குறேன், மாலினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளோ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தூக்கி வாரி போட்டுருது செலியனுக்கு, அப்பா பண்ண தப்பெல்லாம் இப்போ நம்ம தலையில் விடியுது பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை ஜென்னி, நான் அந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை, அதெல்லாம் இருக்கவே இருக்காது, நாளைக்கு அவள் நின்றாள்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்ட்டு, இப்போ உங்கள் அப்பா எப்படி ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அது மாதிரி நீயும் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு அவள் நின்றாள்னா அதெல்லாம் வராது ஜென்னி, அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ அதுதான் நடக்க போகுது. அதாவது மாலினி வேறு யாருக்கோ ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு செலியன்ட்ட உன் குழந்தை தான் என் வயிற்றில் வளருதுன்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ பாக்கியா என்ன பண்ணும், அதை மறுபடி அலைஞ்சிக்கிட்டே தெரியும். இனிமேல் பாக்கியா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தெரியும், அது கடைசியில் தான் தெரிய வரும். இப்போ என்ன பண்ணுறாரு, கோபியை எல்லோரும் வெளியே போக சொல்கிறாங்க. வெளியே போக சொல்லும்போது, நான் போக முடியாது, இது என் வீடு அப்படிங்கிறாரு கோபி. என்ன உங்கள் வீடா, இது எங்கள் அம்மாவுடைய வீடு, தயவு செஞ்சு வெளியில் போங்க, உங்கள் பொண்டாட்டி அழைச்சிட்டு வெளியில் போங்க, இனிமேல் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, இன்னமும் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு எழில் கேட்டார். இன்னமும் நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் முதல்ல இவங்களை கல்யாணம் பண்ணும்போதே உங்களை நான் அடித்து துரத்திருக்கணும். நான் எங்கள் அம்மா முகத்துக்காக பார்த்தேன், எங்கள் அம்மா அப்படியே உட்காந்துருந்தாங்களேன்னு பார்த்தேன், இப்போவும் நான் இதை செய்யலைன்னு வச்சுங்களேன், அப்புறம் எங்களுக்கு தான் கேவலம், இவ்வளோ பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் புள்ள பெற்றுக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை, கொஞ்சம் கூட உங்கள் 2 பேருக்கும் அசிங்கமாகவே இல்லை அப்படிங்கும்போது ராதிகா கேட்குது, என்ன என்னையை பற்றி நீ பேசுகிற அப்படிங்குது, உங்களை பற்றி தாங்க பேசுவேன், இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த நிலமையில கொண்டு விட்டுட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள், உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கு, எனக்கு என்ன வயசாகிடுச்சு, அவருக்கு தான் வயசாகிடுச்சு, எனக்கு ஒன்றும் வயசாகலை அப்படின்னு ராதிகா சொல்லுது. இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இல்லை, வெக்கமான சுடு சொன்ன இல்லையா உங்களுக்கு அப்படின்னு எழில் நல்லா கேட்குறாரு. எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ வீட்டை விட்டு போக சொல்லும்போது போக மாட்டேங்கிறாரு, இது என் வீடு, வெளியில் கிளம்புங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ராதிகா, 2 பேரும் வெளியில் போங்க, இனிமேல் உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை, ஏன்னா நான் கேவலப்படுறேன், வர்றவங்க கிட்டையெல்லாம் நான் கேவலப்படுறேன், இவங்களும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஏன் இவங்க இருக்கிறாங்கன்ட்டு, நான் 18 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குறேன் தெரியும்ல, இது என் வீடு, இனிமேல் யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, இது பாக்கியா என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, முடிஞ்சால் நீங்கள் இருங்க அத்தை, இல்லாட்டி நீங்களும் போங்க, எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் போதும் அப்படின்ட்டுருச்சு பாக்கியா. என்ன பாக்கியா சொல்கிற, ஆமாம் அத்தை, நீங்கள் வர்றவங்க கிட்டேலாம் என்ன சொல்கிறீங்க, இவளும் என் கூட தான் இருப்பான்னு என்னை சுட்டி காமிக்கிறீங்க, வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இவங்க வீட்டை விட்டு போகலையான்னு கேட்குறாங்கல்ல,
அப்படின்னு கேட்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிது ஈஸ்வரி பாட்டி. தாத்தாவும் அப்படியே நிற்கிறாரு. பாக்கியா கேட்குறது நியாயமான கேள்வி, அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலையேன்னு அப்படியே நிற்கிறார் தாத்தாவும். வெளியே போங்க அப்படிங்கும்போது, இது நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு, பார்த்து பார்த்து கட்டின வீடு, காசு வாங்கிட்டீங்கல்ல, வெளியே போங்க, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, தூக்கி போட போகுது பேக்கை பிடுங்கி பாக்கியா தூக்கி போட போகும்போது, இரு இரு நாங்களே போகிறோன்ட்டு போகிறாங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க பாக்கியா அப்படிங்குது, என் வீடுங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, இனிமேல் இங்கே வராதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுது பாக்கியா.